ம், எங்க இருக்க? என்ன இது? இந்த படத்துல இருக்கிறவங்க எப்படி நகர்றாங்க? யாரு? அப்பாடா, நீ எழுந்துட்ட. நீ நீ எழுந்துக்கலன்னா உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருப்பேன். வா, இதாவது குடி. ஐயோ, இது என்ன? ஏன் இவ்வளவு குளிரா இருக்கு? இந்த பெரிய அலமாரி ஐஸ் அறையா? தயவு செய்து என்னை அதன் உள்ளே எரியாதீர்கள். ம், நீங்க என்ன ஃப்ரிட்ஜ் ஐஸ் அறைன்னு தான் சொல்றீங்களா? நீங்க நிச்சயம் பழங்காலத்தவரா தான் இருக்கணும். என்ன? ஐயோ, கடவுளை என்னை மன்னித்து விடுங்க. நான் ஏதோ தவறு செய்து உங்களை கோபப்படுத்தி இருக்கிறேன். அதனால்தான் என்னை ஓடும் தட்டுகளை பார்க்கும் சோதனைக்கு உள்ளாக்கி இருக்கீர். நான் கடவுள் இல்ல, நான் மனுஷன்தான். கொஞ்சம் அமைதியா இருக்கணும். உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். உங்களுக்கும் இந்த அடையாளம் எப்படி வந்தது? உனக்கும் இந்த அடையாளம் இருக்கா? இவருக்கும் எனக்கும் ஒரே பேரு, செல்வன். பல நூறு வருஷத்துக்கு முன்பு எங்க குடும்பத்தை செல்வ செழிப்பாக்கிறதுக்கு கூட்டி சென்ற மூதாதையரிடமிருந்து இந்த பெயர் வந்தது. அவர் இப்போது மறைந்து போன எங்களுடைய மூதாதையர் தாயகமான பொரா நாட்டை சேர்ந்தவர்னு சொல்லலாம். சீன ஆன்லைன் நாவல்கள் சொல்றது போல அவர் ஒரு டைம் டிராவலரா இருப்பாரோ? நீங்க பழைய காலத்தை சேர்ந்தவரா? ஒரு நிமிஷம். இது இந்த தங்க நகை ஏன் இங்க இருக்கு? என்ன தங்க நகை? இதுதான் அது. நான் ஹுரா நாட்டிலிருந்து சீனாவின் சூவன் சவுலில் உள்ள ஹுவாங் குடும்பத்திற்கு கொண்டு வந்த தங்க நகை. அத ரகு திருடிட்டான். சரி சரி, கவலைப்படாத. நம்ம நாளைக்கு போய் பார்க்கலாம். எப்பா, இங்க இவ்ளோ பொக்கிஷங்களா? இது எல்லாம் நான் அங்க இருந்தப்போ இருந்த மாதிரியே இருக்கு. டிவில பார்த்த ஆளை உண்மையிலேயே கண்டுபிடிக்க முடியுமா? டிவில சொல்லல, ஹுவாங்டாங் தான் கடல்சார் பட்டுப்பாதை கண்காட்சியின் கண்காணிப்பாளர்னு. நிச்சயம் அவங்க ஹுவாங் குடும்பத்தின் வாரிசா தான் இருக்கணும். ஆனா அந்த தங்க நகையை ரகு தானே திருடுனா. ஒருவேளை ரகு நல்ல ஆளா மாறிட்டானா? நேர்ல அவங்கள்ட்ட போய் கேட்கலாம். அதோ ஹுவாங்டாங் அங்க இருக்காங்க. பாத்துட்டேன். கண்டுபிடிச்சாச்சு. என்ன தேடியா வராங்க? இங்க வராத. போட்டா. என்னாச்சு? என்ன மறுபடியும் பழைய காலத்துக்கு திரும்பியாச்சா?